திருத்துறை பூண்டி வேளாட் ஒர்க்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் 150 BS3 மாடலுங்க. ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பார்க்கணும். அது இல்லாமல் கஸ்டமர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. வாங்க ஒன்று பார்ப்போம். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் போகிறப்போ ரொம்ப அதிகமாக சவுண்ட் வருது அப்படின்னாங்க. சரி ஓகே பிரித்து பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா ஆயிலே இல்லை. அது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் போயிட்டு இதில் வந்து நம்ம ஆயில் எல்லாம் மாற்ற போகிறோம். இல்லை பேக்கில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்பாய்ட் மாற்றணும். அது இல்லாமல் ஸ்டே புஸ் ஸ்ப்ராக்கெட் பேரிங் கட்ஸில் பேர் பிரேக்ஸ் இவ்வளோ மாற்றணுங்க. இந்த வண்டியில் மெயினாக கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாய்ஸ் அது ரொம்ப பார்த்தீங்கன்னா சலன்னு இருந்துச்சு. அதை வாங்க என்னென்னு பார்ப்போம். ஓகே இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் செயின் அட்ஜஸ்ட் பேடு மாற்ற போகிறோம். அது இல்லாமல் வந்து கேம்ஸ் அவுட் சுத்தமாக போயிடுச்சு. அதை பார்த்த போகிறோம். இந்த வண்டி BS3ங்கிறதுனால வந்து நம்ம இன்ஜின் இறக்க தேவையில்ல. அப்படியே வச்சு நம்ம மாட்டிடலாம். அந்த வேலையை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேம்ஸ் அவுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த விரல் வச்சு தேய்க்கிற இடத்த பாருங்க எந்த அளவுக்கு பள்ளம் வந்துருக்கு. இதில் வந்து வால்வு டைட் பண்ணாலுமே வந்து சவுண்ட் வரதான் செய்யும். அதனால வந்து கேம்ஸ் அவுட் மாற்ற போகிறோம். இதில் டைமிங் செயின் பார்த்தீங்கன்னா செட்டாக வாங்கியாச்சு. டைமிங் செயின் அட்ஜஸ்ட் பேடு மூணுமே ஒரிஜினல் பஜாஜ்லேயே வாங்கியாச்சுங்க. ஓகே இன்ஜினில் ஒர்க் எல்லாம் மற்ற முடிச்சாச்சு. அது இல்லாமல் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க வண்டி வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக தான். என்ன ஃபால்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஜினோட போல்ட் எல்லா போல்ட்டுமே லூஸுங்க. இதில் பாருங்க மெயினாக உள்ள போல்ட் இதெல்லாம் இது எல்லாமே லூஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வைப்ரேஷன் வரதான் செய்யும். இதில் பாருங்க எல்லாமே லூஸ். இது எல்லாமே பக்காவாக டைட் பண்ணணும். பல்சரை பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷனுக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜின் போல்ட் லூஸாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கும் ஹெட்டுக்கும் ஒரு கிளாம்பு அந்த கிளாம்லாம் இல்லாமல் இருக்கிற இந்த கிளாம்லாம் நம்ம வாங்கி போகணும். இதெல்லாம் வாங்கி போட்டால் தான் வைப்ரேஷன் இருக்காது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் ஒன்று கட்டாயிருச்சு. இந்த போல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான போல்ட். இந்த போல்ட் வந்து வெல்டு பண்ணி எடுக்கணும். அதுதான் இதில் வேலை. இந்த ஒரு சின்ன போல்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போல்ட் கட் ஆகிட்டுனா சைலன்சர் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே உட்காந்துடும். இது கீழே உட்காந்துனா மேலே ஹெட்டில் உள்ள வாய் உடஞ்சி போயிடும். அதனால வந்து அவசியம் நம்ம எடுத்தே ஆகணும். இதில் கட்டாய இந்த போல்ட்டை பாருங்கள். இந்த ஒரு சின்ன போல்ட் தான் இவ்வளோ பெரிய வேலை இழுத்து விட்டு நமக்கு. இந்த போல்ட் வந்து அவசியம் நம்ம எடுத்தே ஆகணுங்கிறதாக ஒரு சபதமாக வச்சு இந்த போல்ட் எடுத்தாச்சுங்க. ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க. கஸ்டமர் சொன்ன கம்ப்ளீட் சொல்லாத கம்ப்ளீட் எல்லா கம்ப்ளீட் பார்த்து பக்கம் முடிச்சாச்சு. அவர் ஓட்டி பார்க்கட்டும். அவர்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டி எப்படின்னாக்கு சூப்பராக இருக்கு. வண்டி எந்த குறையும் இல்லை தெளிவாக இருக்கா? எல்லாம் தெளிவாக இருக்கு. எந்த குறை இருந்தாலும் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் நிச்சயமாக சொல்கிறேன். சரி ஓகேண்ணா. எதுவும் இல்லை. சரிண்ணா ஓகேண்ணா. எந்த ஊர் நீங்கள்? வேளாங்கண்ணி திருத்திரவண்டி நம்மளை தேடி வந்து வண்டி விட்டுருக்கேன். வண்டி தெளிவாக வேலை பார்த்துருக்கோமா? நிச்சயமாக. ஓகேண்ணா நன்றிண்ணா. சந்தோஷம். ஓகேண்ணா.